அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஐயன் திருவள்ளுவர் இருக்காரு இல்ல, அவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. சரி, நான் இப்போ ஹெல்த் பத்தி பேச வந்தேன் இல்லையா, அவர் சொன்ன திருக்குறள் ஞாபகம் வந்துருச்சு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னா, இப்பெல்லாம் நோய் வந்துருச்சா இந்த மாத்திரையை போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுறோம்ல. அது பண்றதுனால என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, திரும்ப திரும்ப அந்த நோய் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு தோணுதா சொல்றேன். இப்போ ஒரு நோய் வரும்பொழுது முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும், எதனால இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான மெடிசனை கண்டுபிடிக்கணும், மருந்தை கண்டுபிடிக்கணும். அந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பிடும் பொழுது எதுவும் பக்க விளைவுகள் வந்துடக்கூடாது அப்படின்றத ஆராய்ந்து சாப்பிடணும். இந்த 4 விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது நோய் திரும்ப வராதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது அது ஒத்துக்கலை, உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்ல, ஓகே இது சாப்பிட்டதுனால இப்ப இந்த மாதிரி ஆச்சு, அப்ப அதை தவிர்த்தரலாம், இனிமே அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கும். இல்ல அது டைம் சரியில்லாம வேற டைம்ல சாப்பிட்டோம், அதனால இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைமை மாத்திப்போம். இல்ல குவான்டிட்டி அளவு அதிகமாவோ கம்மியாவோ சாப்பிட்டுருப்போம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இல்ல அந்த மெடிசனை நம்ம எடுக்கும் பொழுது அது குவான்டிட்டி ஜாஸ்தியாவோ கம்மியாவோ ஏதோ ஒண்ணு சரியா எடுக்காம இருக்கிறதுனால சைட் எஃபெக்ட் ஆல்சோ வரும். அதை கரெக்டா தெரிஞ்சுட்டு எடுக்கும்பொழுது அந்த சைட் எஃபெக்ட் ஆல்சோ வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நோய் திரும்பவும் வராது. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்பவே நல்லது. எதையுமே நம்ம ஆராய்ந்து பண்ணணும் அப்படின்னு ஐயன் வள்ளுவர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுபடி நடந்துக்கணுங்க. எனக்கு ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் நம்ம சரியா பார்த்துக்கணும் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றத இதை விட ஒரு பெஸ்ட்டாக யாராலையும் விளக்கி சொல்லியிருக்க முடியாது. ஸோ அதனால முதல்ல நோய் வராமல் பார்த்துக்கணும். வந்துருச்சுன்னா ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த மெடிசன் எடுக்கும் பொழுது பக்க விளைவுகள் எதுவும் வராது இருக்க மாதிரி எடுங்க. சரிங்களா? நன்றி.